ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தந்தூரி பன்னீர் டிக்கா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த ஸ்நாக் 10 நிமிஷத்தில், அதுவும் தந்தூரி டிக்கா வந்துட்டு அவன் இல்லாமல், தந்தூரி மிஷின் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேஸ் அடுப்புலேயே பண்ண போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும். அந்த டிப்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸாக்டாக தாபா ஸ்டைலே மிஞ்சுற அளவுக்கு நம்ம வீட்டிலேயே பன்னீர் டிக்கா செஞ்சு சாப்பிட்றலாம். யாராவது கெஸ்ட்டு வந்தால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். நீங்கள் எந்த கடையில் வாங்கினீங்கன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 டைப் நான் சொல்ல போகிறேன். இந்த தந்தூரி டிக்காக்கு வந்துட்டு 2 முறையில் நம்ம வந்துட்டு அந்த தந்தூரி எஃபெக்ட் கொடுக்கறதுக்கான மெத்தடையும் நான் உங்களுக்கு இதில் சொல்லித்தர போகிறேன். அது மட்டும் இல்லைங்க, நம்ம க்ரீன் கலரில் தாபாவில் கொடுப்பாங்க இல்லைங்களா சட்னி, அதையும் நம்ம வீட்டிலையே செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதனால 200 கிராம் பன்னீருக்கு 200 கிராம் அளவுக்கு தயிர். அந்த தயிரை வந்துட்டு நம்ம வந்துட்டு வெள்ளை கலரில் இட்லி துணி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரியான துணியில் போட்டு நல்லா தண்ணியை பிழிஞ்சு எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய தயிரை இது கூட நான் சேர்த்துக்கிட்டேன். கெட்டி தயிராக கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், ஜீரா பவுடர், ஜீரகத்தூள், கொத்தமல்லி தூள், இதில் காளா நமக், பிளாக் சால்ட்டுன்னு சொல்கிறாங்களே இந்த உப்பு, அது கொஞ்சம் கட்டாயமாக சேர்த்துங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த தந்தூரி வந்துட்டு தாபா ஸ்டைலில் கிடைக்கும். அதே மாதிரி சாட் மசாலாவும் கண்டிப்பாக சேர்த்தணும். அப்புறம் நம்ம பன்னீர், கேப்சிகம் எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பையும் இதிலே போட்டுடலாம். கொஞ்சமாக வந்துட்டு கஸ்தூரி மேத்தின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, உலர்ந்த வெந்தயக்கீரை இலைகள், அதையும் போட்டு இந்த தயிரோட நல்லா மசாலாவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நான் செய்யும் போதே எனக்கு வந்துட்டு சாப்பிட்ணும் போல் இருக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இது வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்கிறேன், எக்ஸாக்டாக உங்களுக்கு தாபாவை விடவே நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு பேனில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக பெருங்காயம், மஞ்சத்தூள், இதில் 2 ஸ்பூன் வந்துட்டு கடலை மாவு நம்ம சேர்க்குறோம். எண்ணெய் சூடாகி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேருங்க. நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு சூடானதுக்கப்புறம் அப்படியே சேர்த்துனிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தீஞ்சி போயிடும், அடிப்பிடிச்சு போயிடும். அதனால் அதே கலர், அந்த தாபாவில் கொடுக்கக்கூடிய நல்ல கலரும் ஃப்ளேவரும் வரணும்னா நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை எக்ஸாக்டாக அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். எண்ணெயை சூடு பண்ணுங்கள். 4 ஸ்பூன் அளவுக்கு சூடு பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு கடலை மாவு, மஞ்சள், கொஞ்சமாக பெருங்காயம் சேர்க்குறோம். இந்த பெருங்காயம் அப்புறம் கடலை மாவு இது 2ம் எண்ணெயில் பொரிஞ்சு வரும்போது அவ்வளோ ஸ்மெல் இருக்குங்க. வீடு ஃபுல்லாக வந்துட்டு ஏதோ நம்ம வந்து ஒரு கடையில் இருக்கிற மாதிரியான ஸ்மெல்லு வருது வீட்டில். இப்போ நல்லா வந்துட்டு இப்போ நம்ம பீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, எண்ணெய் வந்து சூடாகவே சேர்த்துருக்கிறதுனால அந்த தயிரும் மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு நல்ல ஒரு வந்துட்டு பேஸ் கிடைக்குது. இந்த பன்னீர், வெங்காயம், அப்புறமேட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க குடை மிளகாய், இது எல்லாமே நல்லா மசாலா எல்லாத்துக்கூடையும் ஒட்டுற அளவுக்கு நல்ல நம்ம மசாலாவை இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா பச்சை குடமிளகாய், மஞ்சள் குடமிளகாய், சிகப்பு குடை மிளகாய், அப்புறம் வெங்காயம், தக்காளி, 200 கிராம் அளவுக்கு பன்னீர், இது எல்லாத்தையும் சதுர வடிவில் நான் கட் பண்ணி இதில் போட்டு சேர்த்துருக்கேன். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா பன்னீர் உடையாத அளவுக்கு நம்ம வந்துட்டு ரொம்ப அழுத்தி பிடிச்சி பிணையக்கூடாது. நல்லா மேலாக ஒரு கிளறி விட்டுறலாம். நம்ம எண்ணெய் ஏற்கனவே சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு அழகாக வந்துட்டு கோட்டிங் தானாகவே ஃபார்ம் ஆகிடும். நம்ம வந்துட்டு கோட்டிங் பற்றி நம்ம கவலைவே பட தேவையில்லை. எல்லாத்துலேயும் நல்ல மசாலா எல்லாமே ஒட்டி வந்துடும். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சில்வர் கப் எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் கப்பு வேணால் உருகி போயிடும். அதனால இந்த மாதிரி ஒரு குட்டி சின்ன கப்போ இல்லை பிளேட்டோ, அதில் வந்துட்டு நம்மளோட சார்கோல் சொல்லுவோம் இல்லைங்களா, இல்லைன்னா வந்து இந்த கரண்ட்டில் அயன் பண்ணாமல் நம்ம நார்மல் இந்த இஸ்திரி போடுவோம் இல்லைங்களா, அவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த கறியை வந்துட்டு அதிகம் யூஸ் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்டலாம் இந்த கறி நிறைய கிடைக்கும். நான் வந்துட்டு என்னோடய பையனுக்கு சாம்பிராணி போடுறதுக்காக ஊர்லேருந்து கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தேன். இந்த மாதிரி கறி துண்டை 2 பீஸ் சூடு பண்ணி போட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விடுறோம். நெய்யை விட்டு இதை அப்படியே வந்துட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிடுறோம். அந்த புகை வருது இல்லைங்களா, ஸ்மோக்கு, அந்த ஸ்மோக் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த பன்னீர் துண்டுகளோடு அப்படியே வந்துட்டு மேலே வந்து படர்ந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நல்ல இந்த தந்தூரி ஸ்டைலில் அந்த டிக்கா வந்துட்டு பண்ணுறதுக்கு நல்ல ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. அதனால இதை நம்ம அப்படியே சைடில் மூடி போட்டு வச்சுட்டோம். ஒரு 5 நிமிஷம் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த புகையிலையே வந்துட்டு அந்த பன்னீர், அப்புறமேட்டு வந்துட்டு கொடை மிளகாய் எல்லாமே இருக்கும்போது
நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவராகவும் நல்ல மணமாகவும் இருக்கும். அதுக்குள்ளே இப்போ இந்த 5 நிமிஷத்தில் நம்ம சட்னியை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். புதினா, கொத்தமல்லி, கொஞ்சமாக வந்து பாலாக்கீரை. பாலாக்கீரையும் புதினாவும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி அதிகமாக சேர்த்துக்கோங்க. சும்மா ஒரு துண்டு இஞ்சி, 2 பூண்டு, நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 கப்பு தயிர் கட்டாயமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த தாபா ஸ்டைலில் கிடைக்கக்கூடிய சட்னி இருக்கு இல்லைங்களா, இந்த கபாப் சட்னி, அதில் தயிரும் எலுமிச்சப்பழ ஜூஸும் விடுவாங்க. மறக்காமல் நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சாட் மசாலாவும் கொஞ்சமாக இந்துப்பும் கட்டாயமாக சேருங்க. அப்போ தாங்க நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற எக்ஸாக்ட் டேஸ்ட்டு நம்மளுக்கு சட்னியில் கிடைக்கும். அதே போல் தான் நான் சாட் மசாலாவும் கொஞ்சமாக வந்துட்டு இந்துப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இந்துப்பு நிறைய சேர்க்க வேணான்னா கொஞ்சமாக இந்துப்பு, அப்புறம் நம்ம நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா சமையலுக்கு, அந்த உப்பு மீதி சேர்த்துக்கோங்க. ஐஸ் கட்டி துண்டுகள் கொஞ்சம் நம்ம போடும்போது என்ன ஆகும்னா, நம்ம மிக்சியில் சட்னி அரைக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் சூடாகிடும். அதனால் வந்துட்டு சூடாகாமலும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சட்னிக்கு நல்ல கலரும் கொடுக்கும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடியும் நான் சேர்த்துருக்கேன். இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். செம்மையாக நம்மளோட தாபா ஸ்டைல் க்ரீன் சட்னி ரெடி. இது வந்துட்டு நீங்கள் எந்த விதமான சாட் நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குமே இந்த க்ரீன் சட்னி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ சாப்பிட்ணும் போல் இருக்குங்க, அந்த அளவுக்கு டெம்டிங்காக இருக்குது இப்போயே. இது வரைக்கும் நான் பண்ண ரெசிபீஸில் நீங்கள் எவ்வளோ ரெசிபீஸ் பார்த்துருப்பீங்க. எந்த ரெசிபி பண்ணுறீங்களோ இல்லையோ, இந்த ரெசிபி நீங்கள் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவீங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் உங்களை பாராட்டுவாங்க. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா, நம்ம வந்துட்டு அந்த சார்கோல் கப்பை எடுத்துகிட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அந்த ஸ்மோக் ஃப்ளேவர் வந்துட்டு எல்லா பன்னீர்லேயும் ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போ நார்மலாக நம்மளோட டிக்கா ஸ்டிக் இருக்குது இல்லைங்களா, இந்த மரக்குச்சி இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்டிக்கில் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பன்னீர், குடமிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் கோர்த்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் பன்னீரை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு பீஸ்க்கும் இன்னொரு பீஸ்க்கும் நடுவில் கொஞ்சமாக வந்துட்டு இடைவெளி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா சில சமயம் வந்துட்டு இந்த டிக்கா பண்ணும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நாங்கள் டிக்கா வந்துட்டு நாங்கள் இதில் பண்ணோம், தவாவில் பண்ணோம், உள்ளெல்லாம் வந்துட்டு அப்படியே மசாலா பச்சையாகவே இருந்தது, நல்லாவே வந்துட்டு வேகலம்பாங்க. அதனால் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் கேப் விட்டுட்டு நல்லா நீங்கள் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா, உள்ள நடுவுலையும் வந்துட்டு மசாலா நல்லா வெந்திருக்கும், பீஸுக்கு நடுவுலையும். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா பன்னீர், குடமிளகாய் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம வந்து இந்த டிக்கா ஸ்டிக்கில் நம்ம அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு இரும்பு ஸ்டிக் இருக்குது அப்படின்னா வந்துட்டு அந்த ராடும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லையா இந்த மாதிரி மரக்குச்சியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த மாதிரி பன்னீர்லாம் அரேஞ்ச் பண்ணி ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு நம்மளோட டிக்காவையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி இப்போ எடுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்துட்டு மஸ்ட்டு ட்ரை ரெசிபின்னு தான் நான் சொல்லுவேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வீட்டில் நீங்கள் மட்டும் செஞ்சு நீங்கள் சாப்பிட்றது ஓகே. யாராவது கெஸ்ட்டு வந்தால் கண்டிப்பாக வந்துட்டு இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். அவங்க எந்த ரெஸ்டாரண்ட்டில் வாங்கினீங்க அப்படின்னு தான் கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ நான் அந்த சார்கோல் எஃபெக்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த தந்தூரி பன்னீர் டிக்காக்கு, அதே மாதிரி இது வந்துட்டு இன்னொரு டெக்னிக். நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமேட்டு அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் செட்டில் ஆகட்டும். இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த பர்னர்லேயும் வந்துட்டு என்ன ஆகும்னா அந்த எண்ணெய் வந்துட்டு ஒழுகும். அதனால் எண்ணெய் நல்லா வடிஞ்ச பிறகு இந்த மாதிரி ஃப்ளேமில் கேஸ் அடுப்பில் ஆன் பண்ணி கொஞ்சமாக ஒரு 2 செகண்ட் 1 செகண்ட் காமிச்சா போதும். அது வந்துட்டு என்ன ஆகும்னா வந்துட்டு பர்ன் ஆகும். பர்ன் ஆகும்போது எரியும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா வந்துட்டு டிக்காவோட எஃபெக்ட்டு கிடைக்கும். இந்த 2 டெக்னிக்கை யூஸ் பண்ணி வீட்டிலையே வந்துட்டு தாபா ஸ்டைல் தந்தூரி பன்னீர் டிக்கா செஞ்சு எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். என்னோடய ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் தான் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க. மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய், டேக் கேர்.